வணக்கம் நேர்களே. ஈரான் யுஎஸ் வார் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏஐ பபிள் அப்படிங்கிற ஒரு 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 பக்கம் வந்து ஏஐ பபிள் பஸ்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 2026ல மட்டும் ஏறக்குறைய 1,10,000 பேர் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. மெட்டாவுடைய தலைவர் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு லெட்டரே எழுதியிருக்காரு. மெட்டால நாங்க வந்து ஹெவி ஹார்ட்டோட அனுப்புறோம். அந்த மாதிரியான ஒரு லெட்டர வந்து எம்ப்ளாயீஸ்க்கு எழுதியிருக்காரு. ஸோ லே ஆஃப் அப்படிங்கிறது இன்னுமே தொடருமா? இது வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தானா? இல்ல அந்த இடத்துல மிட்ல நம்ம வந்துட்டோமா? இல்ல முடியிற எண்ட்ல இருக்கோமா? ஃபேக் எண்ட்ல இருக்கோமா? அப்படின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இது வந்து ஆக்சுவலி அமெரிக்கால மட்டும் 1,10,000 பேர். ம். இந்தியாலாம் தனி. இதில வந்து லிங்க்டின்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ம். இதெல்லாம் பிரைமரி கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் அதர் கம்பெனிஸ். ம். இவங்களே ப்ராடக்ட் போட்டு கம்பெனி நடத்துறாங்க. பேரண்ட் கம்பெனிஸ். பிரைமரி கம்பெனிஸ். ம். இவங்களே ஆட்கள் அனுப்புகிறாங்கன்னா, செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. ம். ஸோ செகண்ட் ஆர்டர் எஃபெக்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வேற இனிமேல் தான் வரப்போகுது. ஓகே. இப்போ இந்த 1,10,000 பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இன்னும் செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றீங்க சார். இப்ப மெயின் கம்பெனிஸ்லருந்தே இவ்வளோ பேர தூக்கியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த லெவல்ல இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போறதுக்கு வாய்ப்பு? இப்போ இங்கே டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ம். 10% அது 30,000 பேருக்கு அவங்க வந்து நெகட்டிவ். அஃபிஷியலா 12,000ன்னு சொன்னாங்க. அது போன வருஷம் ம். அமுச்சிட்டாங்க. ம். இந்த வருஷம் 30,000 பேருக்கு நெகட்டிவ் 10% சம்பளம் கட் பண்ணியிருக்கான். ம். அவன் என்ன சொல்கிறான்? ஓகே தயவு செஞ்சு விட்டு போயிடுப்பா. ம். என்ன சொல்கிறான்? ஒரு சம்பளத்தை 10% குறைக்கிறான்னா என்ன சொல்கிறான்? கம்பெனியை விட்டு வேறு எங்கேயாவது போயிடுங்கிறான். ஓகே. இது எல்லா கம்பெனிலையும் இருக்குது. ஆ. ஸோ திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட். ஓகே. இதுதான் முதல் ஸ்டெப். இதுக்கு காரணம் வந்து யுஎஸ் ஈரான் வார்னால வரக்கூடிய இல்லை ப்ராப்ளமா? இதெல்லாம் வந்து டெக்னாலஜி செட் ஜாப் லாஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐனால வந்த ஜாப் லாஸ். சார் இப்போ ஏஐ எப்படின்னு செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் எப்படி வரும்னா, ம். இப்போ வந்து ஒரு சேல்ஸ்மேன் கூப்பிட்டு பேசுகிறான்னு வைங்க, ம். அது ரோபோவே பேசிட்டோம். ம். இப்போ ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ணுற ஒருத்தன் வந்து நீ கேட்குற, ஒருத்தன் உனக்கு கேள்வி பதில் சொல்கிறான்ல, ம். இப்போ ஏஐ ப்ரோக்ராம் பண்ணி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லிடும். ம். ஸோ எனக்கு அந்த ஆளே தேவையில்லை. இல்ல இப்பவே அது பண்ணுது சார். முந்தா நாள் இன்டர்நெட் ப்ராப்ளம். நைட் 1:30 மணிக்கு ஹேத்வேயோட லாகின் ஐ மீன் ஆப்க்குள்ள போனேன். ப்ராப்ளம்னு போட்டேன். நாளைக்கு காலையில மதியம் 1:30க்குள்ள முடிச்சு குடுத்துருவாங்க அப்டின்னாங்க. காலையில 9:00 எனக்கு கால் வருது. நைட் 1:30 மணிக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். எனக்கு ரோபோ தான் பதில் சொல்லுது. ஆமாம், ஸோ அதான் நான் சொல்கிறேன்னு 24 hours as இன்டெலிஜென்ஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். ம். இன்னும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ரோபோ பதில் சொல்லிடும். ரோபோட்ட தான் நீ பேசிகிட்டு இருக்கன்னே உனக்கு தெரியாது. ஆ. அவ்வளோ தூரம் ஆகிடும். இப்போ உனக்கு ரோபோ பதில் சொல்லுதுன்னு தெரியுதுல்ல, உனக்கு ரோபோ பேசுறதுன்னு கூட தெரியாது. சாதாரணமாக பேசும். ஓகே. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா நெறைய பேருக்கு வேல போயிடும் அது அப்டிங்கிறத வந்து நான் கோர் சாஃப்ட்வேரில் சொல்லல. ம். இப்போ நான் சொல்கிறது ரிசர்வேஷன் பண்ணுறது, இது மாதிரி நீ காலை ஹேண்டில் பண்ணுறதே போயிடும். ம். இப்போ கால்ஸ் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் வந்து ஃபோனை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. தட் இஸ் அமெரிக்கன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபோன் சேல்ஸ் பண்ணுறாங்க. ம். பல பேர் எனக்கு தெரியும். 50 பேர், 100 பேர், 200 பேர், அதெல்லாம் அப்படியே போயிடும். ஓகே. இப்போ ரீஸ்ட்ரக்சரிங் அப்டின்ற ஒரு விஷயத்த இதுல சொல்றாங்க சார். ரீஸ்ட்ரக்சரிங்னா சும்மா ஃபால்ஸ் வேர்டு. ம். எனக்கு அந்த ஆட்கள் வேண்டாம். அந்த ஆட்களை நான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். ஏஐ வந்ததுனால நாங்க அத ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம். ஸோ அவன் இப்போ நான் உனக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க. ம். இப்போ நான் என்கிட்ட இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸே வச்சுக்க. ம். அவங்கள்ட்ட ஒரு 300 ஹோட்டல் இருக்குது. ஒரு ரிசர்வேஷன் ஒரு 200 பேர் இருப்பான். அந்த ரிசர்வேஷன் 200 பேர் 50 பேர் இருந்தால் போதும். ம். 150 ஜாப் போயிடும். இப்போ என்னோட கிரெடிட் கார்டை ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, ம். ம். ப்ரெஸ் 1, ப்ரெஸ் 2, ப்ரெஸ் 3, ப்ரெஸ் 4, இப்போ பேலன்ஸுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஆமா. ஸோ இப்போ என்னோட கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு என் கால் சென்டரில் 500 பேர் இருக்காங்கன்னா, அது 50 பேர் ஆகிடும். ஓகே. ஸோ த மோர் அண்ட் மோர் கம்ப்யூட்டர் வில் ஹேண்டில், லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸர் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வில் ஹேண்டில். ஓகே சார். இப்போ ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற பேசிஸ்ல தான் நாங்க இத பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ரீஸ்ட்ரக்சர்னா என்ன? நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட கார்டு இருக்குது. ம். கார்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே கிடையாது. 1000 பேர் வச்சுருந்தேன். இப்போ முதல்ல queryலயே பாதி முடிஞ்சிடுறது. ம். ஸோ 1000 நான் 700 ஆக்கினேன். இப்போ ஏஜென்டிக் ரோபோ வந்துருச்சு. 75% ஆஃப் தி கால்ஸ் அதே முடிச்சிடுறது. ம். அப்போ என்கிட்ட 100 பேர் இருந்தால் போதும்.
90% ஆஃப் தி கால்ஸ் அதே முடிச்சிருச்சு. எமர்ஜென்சிக்கா 50 பேர் வச்சிருக்கேன். மீதி இது ரீஸ்ட்ரக்சரிங் தானே. ஓகே சார். இப்போ இப்படி ஒண்ணு இருக்கும்போது, காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். நிறுவனங்களுக்கு இது காஸ்ட் காஸ்ட் கட்டிங் கட்டிங்னே வரும். சொல்ல மாட்டாங்க. ஆ, இதெல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங். காஸ்ட் அதான். கட்டிங் சொன்னா இது க்ரூயல் ஆயிடும். ஓகே. அப்போ கையில காசு இருக்கும் எப்படியும். டெஃபினட்டா இருக்கும். அவன் ஓகே. ப்ராஃபிட்டபிள். ஓகே. ப்ராஃபிட்டபிள். இப்போ ரூ. 1 வாங்கி கடன் வாங்குறது பேங்க்குக்கு ரூ. 4 ம். 30% வட்டியில கடன் தரான். ம். அவனுக்கு டெஃபினட்டா ப்ராஃபிட்டபிள் தான். பட் ஐ எம் பூஸ்டிங் மை ரிட்டர்ன்ஸ் டு மை ஷேர் ஹோல்டர்ல அண்ட் கம்ப்யூட்டர் வில் ஒர்க். ஹியூமன் பீயிங் டயர்ட் ஆகிடுவான். ஹியூமன் பீயிங் சூச்சு போவான், லஞ்சுக்கு போவான், ம். எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்ய மாட்டான், ம். ஓடி கேட்பான், கார் கொடுக்கணும், எவ்வளோ இருக்குது. கம்ப்யூட்டர்னால் அது 24/7 வேலை செய்யும்ல. எனக்கு பாத்ரூம் போகாது, டயர்டாகாது, எனக்கு ஓடி கேட்காது, செக்யூரிட்டி வேண்டாம், ஏசி வேண்டாம், ஓகே சார். பில்டிங் வாடகைக்கு எடுக்க வேண்டாம். ரைட். ம். ரைட். இப்போ நிறுவனங்கள்ட்ட அப்ப கையில பணம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப, ஒரு பக்கம் யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாயிட்டே இருக்குன்னு சொல்லி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஆமாம். அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம கொண்டு வந்து நிறுத்தும். இந்த மாரி பெரிய பெரிய இது நிறுவனங்கள். அமெரிக்காவில் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ம். அமெரிக்காவில் இப்போ நான் உன்ட்ட டிஸ்கிரைப் பண்ணுற ஜாபெல்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ம். அது ஆல்ரெடி 15 பெங்களூர்னு சொல்லி ஆஃப் ஷோருக்கு அந்த கால்ஸ் எல்லாம் முன்னாடியே அனுப்பிச்சிட்டான். ம். இது ஆஃப் ஷோரில் எப்படி வேலை போகும் தான் சொல்கிறேன். ம். அமெரிக்காவில் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு ஆளும் கிரெடிட் கார்டு விற்கிறதுக்கு ஆள்லாம் என்றைக்கோ பெங்களூருக்கு வந்துருச்சு. ம். இதில் பெங்களூரில் இருக்கிற வேலையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வருது. ம். அமெரிக்காவில் இருக்கிற தொத்தல் 1, 2 இந்த ரிப்போர்ட் எடுக்கிறவன் ஐடியில் இருக்கிறவன் வேலை தான் போகும். ம். அமெரிக்காவில் வந்து கோர் ஜாப்ஸ் போடுது. ஓகே. இந்தியாவில் செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்லேயும் போகும், கோர் ஜாபும் போகும். ஓகே. இப்போ ஜாப் போறது ஒரு பக்கம் சார். 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அவங்க இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தகவல். யுஎஸ்ல இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பக்கமும் அதோடைய டெஃபினட்டாக இருக்கும். என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் ஏற்றினான்னா ம். டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ம். டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அசெட்டும் இந்தியா விட்டு எல்லா எமர்ஜிங் மார்க்கெட் அசெட்ஸும் அமெரிக்கா பக்கம் போகும். ஓகே. ஸோ அப்படி போகும்போது இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த இன்க்ரீஸ் ஆகும். பர்க்ஷயர் ஹேத்வே எடுத்துக்கோங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ம். அவன்கிட்ட $400 பில்லியன் கேஷ் இருக்குது. ம். மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது. மார்க்கெட்டில் போடணும்னு இல்லையே. அவன் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்து 4% வட்டி வாங்கி சாப்பிட்னு இருக்கான். ம். ம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடங்கள்லயும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய தாக்கம் ஆமாம். அப்படிங்கிறது வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்ததுன்னா அமெரிக்காவில் பெரிய தாக்கம் வரும். வரும். அமெரிக்காவுக்கு சளி பிடிச்சதுனாலே இங்க வந்து அங்க தும்புனா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஏற்ற வேண்டாம். ம். ஏஜென்டிக் ரோபோ வந்தாலே இங்கே நிமோனியா பிடிச்சிக்கும். அது பேர் ஐடிஇஎஸ்ன்னு பேர். ஓகே. ஆ. அதெல்லாம் உடனே இங்கே ஜல்பு பிடிச்சிக்கும். ஓகே. இப்போ இந்த ஏஐ பபிள்ங்கிறது பஸ்ட் ஆயிடுச்சா இல்ல அது எந்த லெவல்ல இருக்கு சார்? பபிள் தான் எல்லாம் ப்ராஃபிட்டபிளாக தானே இருக்கும். ஆ. இப்போ என்ன ஹூ இஸ் த வின்னர் ஹூ இஸ் த லூசர்னு டிசைட் ஆகிட்டு இருக்கு. ஆ. த வின்னர் இஸ் டெஃபினெட்லி கிளாடு, ஆந்த்ரோபிக். ஆந்த்ரோபி, ம். ஜெமினி. இன்னைக்கு நான் ரிப்போர்ட் பார்த்தேன். ம். கன்சூமர் ஸ்பேஸில் ஜெமினி ஹஸ் கிரஷ்டு சாட் ஜிபிடி. ம். கிளாடு என்டர்பிரைஸ் ஸ்பேஸ், ஜெமினி, ஓப்பன் ஏஐ இவங்க தான், அண்ட் அமேசான் ம். இவங்க தான் பிக் வின். மைக்ரோசாஃப்ட் இருந்தான், மைக்ரோசாஃப்ட் பின் வாங்கிட்டான். இவங்க தான் பெரிய வின்னர்ஸ். மெட்டாவே லூசர். அதனால தான் மெட்டாவில் ஃபேஸ்புக்கில் யாராவது போகிறீங்களா? போகிறதே கிடையாது. இன்ஸ்டாவும் வாட்ஸ்அப்பும் தான் யூஸ் ஆமா. பண்ணுறேன். இப்போ நீ உன்னை சுற்றி எவ்வளவோ பேர் பார்க்குற. யாராவது ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேடுறான்னா? இல்ல சார் இல்ல. கூகுள் தேடுறான். கூகுள் பனானா, ம். கூகுள் அந்த ஜெமினி என்னென்னமோ ஃப்ளாஷ் என்னென்னமோ யூஸ் பண்ணுறீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, கிளாட் யூஸ் பண்ணுறீங்க. ஆமா. இவன் தான் வின்னர்ஸ். ஓகே. அப்போ இந்த ஏஐ பபிள் இன்னும் பஸ்டே ஆகல. அவன் இவெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறான். எங்கே அதுக்குள்ள ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாத்தையும் வேலையை விட்டு அதெல்லாம் அனுப்பிட்டு செகண்ட் ஆர்டர் கம்பெனி இஸ் சேவிங் காஸ்ட். அப்படின்னா பெருசா ஏதோ வரப்போகுதா சேவிங் காஸ்ட்னு எடுத்துக்கலாமா சார்? அதை தானே I நீங்க can do- எல்லாத்துக்கும் சொல்றீங்க. ஐ கேன் டூ மோர் எஃபிஷியன்ட்லி. வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் தி மணி? ம். எனக்கு அந்த 10 பேர் இல்லைனாலும் இதே ரிசல்ட் வரப்போகுதுன்னா 10 பேருக்கு எதுக்கு நான் வீணாக சம்பளம் தரேன்? இந்த அமெரிக்கா மேட்டரில் இன்னொரு விஷயம் இருக்குது. ம். நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ம். அவங்க வந்து க்ரீன் கார்டுக்கு க்யூவில் இருக்காங்க. ம். அவன் I-140ன்னு ஒரு 10 வருஷமாக வந்து இந்த யூஎஸ் H-1Bயில் இருக்கிறவன் I-140யில் இருக்கான். ஓகே. இந்த I-140 கண்டிஷன் என்னென்னா, நீ ஒரு வேலை போயிடுச்சுன்னா 3 மாதமோ 4 மாதமோ டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சா தான் நீ அமெரிக்காவில் இருக்க முடியும். ம். இல்லாட்டா அவனை தள்ளிடுவான். ஓகே.
நார்மலாக இப்போ என்னன்னா அமெரிக்காவில் இது மாதிரி வேலை போயிடுச்சுன்னா அவங்க தள்ளி கண்டுபிடிச்சிருவாங்க. ம். இப்போ வரப்போகிற காலத்தில் இந்த 8000 பேரில் அட்லீஸ்ட் 8000 பேரில் அட்லீஸ்ட் 800 பேராவது யூஎஸ் H1Bயில் I-140யில் இருப்பான். ம். அவனால் ஃபேஸ்புக்கு ஈக்குவலாக இன்னொரு வேலை வாங்க முடியலன்னா, அங்கே சர்வைவ் பண்ண முடியலன்னா முடியாது. ம். அவன் இந்தியாவுக்கு வரணும். நம்ம இதில் என்ன ப்ராப்ளம்னா அவன் 15 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான். ஆமா. அவன் குழந்தை அங்கே தான் இருந்திருக்கும். 3 வயசு 4 வயசில் அவன் குழந்தை போயிருக்கும், இல்லாட்டா அங்கேயே குழந்தை பிறந்திருக்கும். ம். இப்போ 17 18 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு அவன் இந்தியாவில் வந்துட்டு அமெரிக்கா போக முடியலன்னா அவங்க அது என்ன ஆகும்? கஷ்டம் சார். குழந்தை அங்கேயே பொறந்திருந்தா கூட சிட்டிசன்ஷிப் இருக்கும். சிட்டிசன் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணும் குழந்தை? இல்ல, இஃப் அட் ஆல். இஃப் அட் ஆல் நீ எனக்கு சிட்டிசன் இருக்கு, நீ அங்கே போய் என்ன பண்ணுவ? ஃப்ரீ பி ஒன்றும் கிடையாதுல்ல. பட் ஆஸ் சிட்டிசன் காலேஜ் ஃபீ அமெரிக்காவில் காலேஜ் டெட்டு தான் வாங்கணும் பஸ். ம். காலேஜ் ஃப்ரீ கிடையாது. ஓகே. ஸ்கூல் வரைக்கும் தான். ஆமாம். ஓகே. அப்போ இதே ஒரு 3 வயசு 4 வயசுல கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அதுவுமே இல்லாம இருக்கும். ஆமாம், குழந்தை சிட்டிசன் கிடையாது. சிட்டிசனா இருக்க முடியாது. ஓகே. சிட்டிசனாக இருந்தால் திரும்பி போய் அங்கே எங்கேயாவது பண்ணிக்கலாம். ம். ம். ஊரை விட்டு 20 வயசான அப்புறம் அங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அங்கே ஏதோ பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் அ சிட்டிசன் நீ என்ன பண்ணுவீங்க? எப்படி சர்வைவ் ஆவ? கஷ்டம் சார். இங்க வந்து இதுக்கு இருக்கிற இந்த சினாரியோக்கு தான் செட் ஆகணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபைன் சார். ஒரு குழந்தை அமெரிக்காலேயே தான் பிறந்து தட் இஸ் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டு ம். இங்கே கூட்டின்னு வந்தால் என்ன ஆகும்? டிராஸ்டிக் சேஞ்ச். ஸோ ஆர்கனைஸ்டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த நீ ப்ராப்ளம்க்குலாம் இப்போ சரி நகர்ந்துரு. நீ முன்னாடிலாம் பேசினதெல்லாம் ஆர்கனைஸ்டு. ஆமா. அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டமாவது இருக்குது. அவனுக்கு பிஎஃப் இருக்குது, அவனுக்கு சம்பளம் இருக்குது, அவனுக்கு ஸோ இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னுமே வேர்சன் தான் ஆகும் அப்படிங்கிறது. 3 வருஷம் தானே ஆகும். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நீ என்ன பண்ணுவ? அதை தாண்டி மாதம் 3 லட்ச ரூபா நான் இஎம்ஐயே கட்டணும் அப்படின்றப்ப என்னோட சேலரி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். தட் இஸ் த ப்ராப்ளம்.